அமைச்சர் KN நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் KN நேரு, RS பாரதி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய RS பாரதி, அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து விசாரணை நடக்கும் நிலையில் KN நேருவின் தேர்தல் பணியை முடக்குவதற்காக சதி நடப்பதாக தெரிவித்தார். 2016இல் கண்டெய்னர் லாரியில் 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அமைச்சர் KN நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்றும் கூறினார். நேரு அவர்கள் அந்த CBI தொடுத்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்ல குவாஷ் பண்ண பெட்டிஷன் போட்டிருந்தார். அந்த வழக்கு அதான் மெயின் வழக்கு. அந்த வழக்கே ஹஸ் பீன் குவாஷ் பண்ணி ஹைகோர்ட். அப்படி குவாஷ் ஆகிற நேரத்தில் CBI போட்ட கேஸும் குவாஷ் ஆகிடுச்சு. ED கிட்ட ஏதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அவங்களே எடுத்திருப்பாங்க. ஆனால் ED என்ன சொல்லிச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், முதன்மை செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக பிரிலிமினரி என்கொயரி கூட இல்லை, டீட்டெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி DVSC டீட்டெயில் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி விடுதலை இருக்கிற நேரத்தில் தான் அதிமுகவை சேர்ந்த MP இன்பதுரை, அவர் மேல இந்த கேஸே ஒன்றும் முடிவு வராமல் இருக்கு. அவர் MLA ஜெயிச்சார் இல்ல, அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன்ல. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு FIR போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை ஒன்றும் பெரிய FIR ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. FIR ரிஜிஸ்டர் பண்ணி பிரிலிமினரி டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. DVSC விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இதுபோன்ற பல, அது குறிப்பா நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் என்னுடைய முதன்மை செயலாளர் KN நேரு. இப்பொழுது இந்த FIR ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை